இந்த ஆடி 18ஆம் பெருக்குல பொதுவா என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக்ஸ் தான் மக்களுக்கு இருக்கே தவிர பெண்களுக்கான விஷயங்கள் என்ன? கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த 2 கிரக இணைவு யாருக்கு இருக்கிறதோ அவங்க சிறந்த தம்பதி சமேதர்களாக இந்த உலகத்துல வாழ்வார்கள். இந்த ஆடி பெருக்கு அப்படின்றதுல எதை செய்தாலும் அது பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எதை பெருகணும்னு நினைக்கிறோம்னா கணவன் மனைவி அந்யோன்யம். கணவனை மடக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியமே அந்த நெஞ்சு பகுதி கீழ் அவங்களுடைய திருமாங்கல்யம் இருக்கும் இல்லையா, அதோடு தமிழர்களுடைய மரபுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா கணவனுக்காக நிறைய விருதங்கள் தமிழர்களுடைய மரபுல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வரலாறுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வீட்டினுடைய பெண்மணியினுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தினுடைய வைப்ரேஷன் தான் அந்த வீட்டில் எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய இடமே. முதிர்ந்த சுமங்கலிக்கு பழமும் மாங்கல்ய சரடும் நாம தானம் கொடுத்து நம்ம அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று திருமணம் நடக்கணும்னு என்ன வாழ்த்துங்கன்னு சொன்னாலே கட்டாயமா நல்ல பலன் இருக்கும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரணவ வாஸ்து நிபுணர் நம்ம எல்லோருக்குமே தினம் தினம் மகாலட்சுமியினுடைய அந்த வாசம், அந்த ஈர்ப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லி தினம் தினம் அவருடைய கருத்துக்கள் நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகதி சாயி நமஹா. வணக்கம். உங்களுடைய அந்த ஹோம் டூர் பதிவு ரொம்ப வருஷங்களா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது. திருவருளுக்கு தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. நிறைய பேர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் நிறைய ஃபாலோ பண்றதா பதிவுகள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நன்றிகள் முதல்ல அதுக்கு உங்களுக்கு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆடியினுடைய அந்த கடைசி வாரங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள்ல முதல்ல இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த ஆடி 18ஆம் பெருக்குல பொதுவா என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக்ஸ் தான் மக்களுக்கு இருக்கே தவிர பெண்களுக்கான விஷயங்கள் என்ன? ஏன்னா நீங்க ஒரு பெண்கள் நிறைய பேர் உங்களுடைய பதிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க அந்த பெண்களுக்காக அந்த ஆடி 18 அன்னைக்கு அவங்க என்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் இந்த தாலி மாத்துறதுங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க. அதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதுக்கான நேரங்கள் என்ன? பொதுவா ஒரு ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கணவன் மனைவி அந்யோன்யத்தை, இப்ப கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன், இந்த 2 கிரக இணைவு யாருக்கு இருக்கிறதோ அவங்க சிறந்த தம்பதி சமேதர்களாக இந்த உலகத்துல வாழ்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுக்கிற மனநிலைன்னு சொல்றோம் தெரியுமா, அது வரவே வராது. அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய கிரக இணைவு தான் இந்த கிரக இணைவு. ஸோ இதை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சக்தி எதுல இருக்கிறது அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய மாங்கல்ய குறியீட்டில். நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கணவனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது பெண்ணுடைய மாங்கல்யம் அப்படின்றது நமக்கு நிறைய தெரியும். இது ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும் தான் திருமணம் ஆகிவிட்டோம் என்பதனுடைய அடையாள குறியீடாகவே இருக்கிறது. ஆனா மாங்கல்யத்தினுடைய அதிக மகத்துவம், அது ஒரு தெய்வ கடாட்சமாகவே போற்றப்படுவது எங்குன்னா தமிழகத்தில் மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல அனுதினமும் ஒரு பெண் தன் மாங்கல்யத்தில் குங்குமம் வச்சுக்கணும், மாங்கல்யத்தை கணவன் தினசரி கண் விழித்து பார்த்து தொட்டு வணங்கணும். இது போன்ற பாரம்பரிய முறைகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதை திரும்பவும் நான் விதை ஊன்றி வளர்த்துட்டு வரேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால கட்டாயமா இதை மக்களும் கடைபிடிப்பார்கள் அப்படின்றத நான் நம்புறேன். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இந்த ஆடி பெருக்கு அப்படின்றதுல எதை செய்தாலும் அது பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எதை பெருகணும்னு நினைக்கிறோம்னா கணவன் மனைவி அந்யோன்யம், இருவருடைய மனநிலையும் ஒன்றுபட்டு செயல்பட்டாலே அந்த வீட்டுல மற்றது எல்லாமே பெருகிடும் இல்லையா? ஏன்னா எது பெருகாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாததுதான் அதற்கு முதல் காரணம். அப்போ இந்த கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா கணவனாக செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கணவனே பேசுற அளவுக்கு மனைவி கையில தான் இந்த வசியம் இருக்குன்றது நிறைய பெண்களுக்கு தெரியல.
அது எதுல இருக்கிறது? தன்னுடைய மாங்கல்யத்தில் இருக்கிறத நாம வந்து உறுதியாக புரிந்து கொள்ளணும். இப்போ நிறைய நீங்க மகாலட்சுமி அம்சமாக தான் ஒரு பெண்ணை நம்ம பாவிப்போமா? இப்ப நீங்க மகாலட்சுமி திருவீதி உலா வரும்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கோங்க, திருப்பதி எடுத்துக்கோங்க. இந்த தாயார் வீதி உலா வரும்பொழுது அவள் கழுத்தில் பவள மாலை இல்லாமல் அவள் வெளியில் வரமாட்டாள். பவளம் என்றால் செவ்வாயை குறிக்கும். இந்த பவளம் எந்த பெண்ணினுடைய மார்பு பகுதியை தொட்ட வண்ணம் இருக்கிறதோ கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய அந்யோன்யம் இருக்கும். கணவனை மடக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியமே அந்த நெஞ்சு பகுதி கீழ் அவங்களுடைய திருமாங்கல்யம் இருக்கும் இல்லையா, அதோடு ஒரிஜினலான பவளம் வந்து இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த பவளத்தையும் மஞ்சள் கயிறையும் புதுப்பிக்கக்கூடிய நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு ராசிக்கும் அந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைக்கும் நிறைய தொடர்பு இருக்கும்னு நான் சொல்லுவேன். இப்ப கடக ராசி என்பது கடல் ராசி. கடகராசி என்பது என்ன? கடல் ராசி. இந்த கடக மாதத்தை தான் நம்ம ஆடி மாசம்னு சொல்றோம். இந்த கடக ராசியில கடலுக்குள்ள என்ன இருக்கு? கடலுக்குள்ள பவளம் இருக்கு. கடலுக்குள்ள என்ன இருக்கு? பவளப்பாறை என்பது கடலுக்குள்ளதான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நீச்ச செவ்வாயை குறிப்பது பவளம். செவ்வாய்க்கு பரிகார ரத்தினமே பவளம் தானே. அந்த கடலிலிருந்து தோன்றியவளாக மகாலட்சுமி இருப்பதினால்தான் அவள் பவள மாலையையும் முத்து மாலையையும் அவள் அணிந்திருக்கிறாள். ஏன்னா கடல்ல இருந்து முத்து வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடல்ல இருந்துதான் பவளம் எடுக்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் பவளம் வந்து பாலில் போடும் பொழுது அதனுடைய நிறம் சிகப்பாக மாறும். சரிங்களா? அப்ப என்னன்னா கணவனுடைய வசியத்திற்கும் பூமி வசியத்திற்கும் இந்த பவளம் வந்து ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னே நம்ம சொல்லணும். அப்போ என்னன்னா ஒரு ஜாதகத்தில் பெண்ணுக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இல்வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். அவர்கள் இந்த பவள மணியையோ பவள மாலையவோ ஒரிஜினலா அணியும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில எந்த விதமான துர்சக்திகளும் துர்கிரகத்தினுடைய பிரயோகங்களும் இருக்காது. இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு காலகட்டத்துல பவள மோதிரம், பவள தோடு இதெல்லாம் பெண்கள் வந்து கட்டாயமா போட்டிருப்பாங்க. அதுல திருமாங்கல்யத்துல கட்டாயமா கோர்த்திருப்பாங்க. இதுல வந்து இந்த பவளம் ஒரு சிலருக்கு கோர்க்கிற வழக்கம் இருக்காது. ஒரு சிலர் கருகமணி மாதிரி கோர்ப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். ஆனா ஆடிப்பெருக்கு என்பது தமிழகத்திற்கு மட்டும் உரிய ஒரு பண்டிகை. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய திருமாங்கல்யத்திலும் கண்டிப்பா இந்த பவளம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்னன்னா மஞ்சள் கயிறு என்பது குரு, கடகராசியில் குரு உச்சம். அதே போல அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறதினுடைய வெளிப்பாடு என்பது பவளம். அதே போல சந்திரன் ஆட்சி பெறுவது என்பது ஆடிப்பெருக்கு அன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அரிசி இருக்கு இல்லையா, அதை வெல்லம் கலந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கங்கைக்கு காவேரிக்கு நெய்வேத்தியமாக படைத்து மாவிளக்கு போட்டு நெய்வேத்தியமாக படைத்து நாம் நன்றி சொல்வோம். தமிழருடைய மரபே விவசாயம்தான். தமிழர்களுடைய மரபுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவனுக்காக நிறைய விருதங்கள் தமிழர்களுடைய மரபுல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வரலாறுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா இந்த 4ஆம் பாவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த 4ஆம் பாவம் தான் நம்ம வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேற்றக்கூடிய இடம். நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற இடம் 4ஆம் பாவம் தான். அப்போ ஒரு வீட்டினுடைய பெண்மணியினுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தினுடைய வைப்ரேஷன் தான் அந்த வீட்டில் எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய இடமே. அப்ப எந்த பெண்ணுக்கு 4ஆம் பாவம் சரியாக இல்லையோ அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. எந்த பெண்ணுக்கு 4ஆம் பாவம் இல்லையோ அந்த பெண் தான் உடலாலும் மனதாலும் நிறைய வேதனைப்படுவாள். எந்த பெண்ணுக்கு 4ஆம் பாவம் சிறப்பா இல்லையோ அந்த பெண்ணுக்கு தான் வீடு வாகனம் கணவன் இது எல்லாம் சரி சுகம்ன்றதே பார்க்க முடியாது. அப்ப சுகத்தை பெறணும்னா தான் மஞ்சள் கயிறு போட்டிருக்கணும், அதே போல அதில் பவளம் இணைத்திருக்கணும், அதில் கணவரால் கட்டப்பட்ட அக்னியின் முன் சத்தியம் செய்து கட்டப்பட்ட திருமாங்கல்யம் இருக்கணும். இது வந்து இன்னைக்கு என்னைக்கு இந்த மரபு மாறுனிச்சோ அன்னைக்கு எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆன 2-3 நாள்லயே அதை கழட்டி போட்டுறாங்க. அது ஒரு ஃபேஷன் மாதிரி மாறி ஆயிடுது. அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து நோய் தான், வேற எதுவுமே கிடையாது. 4ஆம் பாவம் கெட்டாலே நோய் தான். 4ஆம் பாவம் கெட்டாலே என்ன நோய்? இந்த உலகத்துல வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய எந்த நல்ல விஷயத்தையும் நம்மளால நிரந்தரமாக பெற முடியாது. அப்போ இதை வந்து பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி பெருக்கு. அப்ப என்ன நம்ம பண்ணணும்னா இந்த ஆடி பெருப்புக்கு முன்பாகவே
நாம வந்து ஒரிஜினலான பவளத்தை எடுத்துக்கணும். மாங்கல்யத்துல கோர்க்கிற பவளமாக அது இருக்கணும். அது வந்து ஒரிஜினல் பவளமான்றதை செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் மணிகள் மூலம் வந்து பவளம் இருக்கும், அதை வந்து போடுறதுல அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதை வந்து கண்டிப்பா அது பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஒரிஜினல் பவளத்துக்கு மட்டும்தான் செவ்வாயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. இதுக்கு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லா ஜாதகத்திலையும் செவ்வாய் கணவரை குறிக்கிறவர் தான். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பாதகாதிபதியாவும் இருப்பார், மாரகாதிபதியாவும் இருப்பார். அவருக்கு அதனால கல்யாணம் வேண்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப எல்லாருமே கணவன் நல்லா இருக்கணும். நமக்கு தேவை தீர்வு, பிரச்சனை கிடையாது. அந்த தீர்வை தான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இது மாதிரி நம்ம எடுத்து கரெக்டா அதை மாற்றக்கூடிய நேரம். நம்ம வந்து எப்போதுமே திருவிளக்கு வீட்டில் அழகாக ஏற்றி வைத்து நம்ம மாவிலை தோரணம் எல்லாம் கட்டி நம்ம வாசனாதி திரவியங்களுக்கு எல்லாம் என்னன்றதை முன்னாடியே சொல்லிட்டோம். அதனுடைய அடிப்படையெல்லாம் சிறப்பா அமைத்து வைத்து இந்த பச்சை அரிசியில் வெல்லம் கலந்து அதே போல மாவிளக்கு போட்டு நம்ம வந்து பூஜை அறையில ப்ரிப்பேர் பண்ணிட்டு பழக்கூட்டுகள்னா நிறைய பழங்கள் வாங்கி குவியலாக்கி வைத்து அதற்கு பின்பு கணவன் கையாலேயே மாங்கல்ய சரடை எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்லி அதுல கரெக்டா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கழுத்தில் அணிந்து கொள்ளும் பொழுது நல்ல பலன். இப்ப நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா 7:10 7:40 மாங்கல்ய சரடு மாற்றிவிட வேண்டும். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது காலையில் 10:49 1:10 நம்ம என்ன பண்ணிடணும்னா மாத்திக்கலாம். இந்த 2 நேரம் வந்து திருமாங்கல்ய சரடு மாற்றுவதற்கு உகந்த நேரம். இந்த ஒவ்வொரு வருடமும் திருமாங்கல்ய சரடு மாற்றும் பொழுது ஒரு புதிய தங்கத்திலான உருக்கள் மாங்கல்யத்தில் சேர வேண்டும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு ஆடிப்பெருக்கிலும் வருடம் ஒரு உருக்கள் வந்து சேர்க்கணும். அது வந்து தெய்வ குறியீடுகளாக, இந்து மத குறியீடுகளாக அது இருக்கலாம், அல்லது ஒரு பழங்களுடைய குறியீடுகளாக அது இருக்கலாம். அது போல அந்த மங்கள குறியீடுகளை, மங்கள நான்னாலே மாங்கல்யம் தான். ஒரு சிலர் வந்து மங்கள நான்ல வந்து ஒரு தாலி மட்டும்தான் போடுவாங்க, வேற எதுவும் இணைக்க மாட்டாங்க. ஆனா இந்து தர்மத்துல உயர்ந்த விஷயத்துல எல்லாமே இந்த மங்கள குறியீடுகள் வந்து மாங்கல்யத்தோடு இருக்கணும் அப்படின்றது நம்பிக்கை. அட்லீஸ்ட் மாங்கல்யத்துல போடக்கூடிய வழக்கம் இல்லைன்னா கூட இன்னும் ஒரு செயின்ல நம்ம அந்த மங்கள குறியீடுகளை அணிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆடிப்பெருக்கும் ஒன்றும் கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு தங்கம் எடுக்கணும். இந்த வருட ஆடிப்பெருக்கு பூச நட்சத்திரத்திலேயே வருது. பூச நட்சத்திரம் தான் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நட்சத்திரம். இப்ப நம்ம நிறைய பேருக்கு தாமரை டாலர், ஸ்ரீ சக்கரம் பத்தி எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அது போன்ற விஷயங்களை இந்த ஆடிப்பெருக்குல 2 மணிக்கு மேல பூசம் வரதுனால 2 மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம்னா இதை பெற்றுக்கொள்ளலாம், இந்த தங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். தங்கம் வாங்குறதுக்கு தகுதி இல்லையா? ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, வெற்றிலை பாக்கு, ஒரு 100 கிராம் மஞ்சள் தூள், ஒரு 50 மில்லி சுத்தமான பசுனை, இதை மட்டும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு இன்றைக்கு என் தகுதி இப்படி இருக்கு, அடுத்த ஆடிப்பெருக்கு இந்த 3 மங்கள பொருளும் 3 சவரன் நகையாக மாறி இருக்கணும், அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்னு நம்ம பகவான் கிட்ட வேண்டி பாருங்க. கட்டாயமா அது கிடைக்கும். கட்டாயமா அந்த நதிகள் நமக்கு கொடுக்கும். ஆடிப்பெருக்கினுடைய மிக பிரதானமான விஷயமே வீட்டில் வழிபாடு என்பதை விட உங்க ஊரில் இருக்கக்கூடிய நதிகள், குளங்கள், இந்த மாதிரி நீர் ஊறக்கூடிய இடத்திற்கு நம்ம நன்றி செலுத்துவதை தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்றோம். சோ அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பா நதிகள்ல நம்ம பாதத்தை நனைத்து புண்ணிய தீர்த்த குளங்கள்ல வந்து நம்ம வந்து நீர் எடுத்து தலையில் வந்து தெளித்து கொண்டு அங்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய இறைவனை வழிபட தீர்க்கமாக இருப்போம். குறிப்பு, ஆடிப்பெருக்கு வழிபாடு தம்பதி சமேதராக செய்வது நன்று. ஆடிப்பெருக்கு என்பது தம்பதி சமேதருக்கு உரிய ஒரு வழிபாடு. ஆகையினால் இதை பண்ணலாம். திருமணம் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களும் திருமணம் ஆகணும்னு, ஏன்னா அடுத்த என்னோட கேள்வி, ஏன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு ரெமெடி சொல்லிட்டீங்க, பிரச்சனை இல்லாம அந்யோன்யமா இருக்கு. கல்யாணம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க, இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியும், அவங்க என்ன அவர்களும் என்ன பண்ணலாம்னா நதிகளை வழிபடணும். நதிகளை வழிபட்டு அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க தெரியுமா? முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் வந்து கட்டாயமா வருவாங்க, மருமகளுக்காகவோ மகன்களுக்காகவோ வருவாங்க. முதிர்ந்த சுமங்கலிக்கு பழமும் மாங்கல்ய சரடும் நாம வந்து தானம் கொடுத்து நம்ம அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று திருமணம் நடக்கணும்னு என்ன வாழ்த்துங்கன்னு சொன்னாலே கட்டாயமா நல்ல பலன் இருக்கும். அதனால இந்த ஆலயம், அதுவும் குளம் தொடர்புடைய ஆலயம், ஆறு தொடர்புடைய ஆலயத்துல கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதுல வந்து முதிர்ந்த தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் சிவபார்வதி கடாட்சம் தான். அவர்கள் கிட்ட நம்ம பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டோம்னாலே நமக்கு வெற்றி.
ஸோ இந்த சுக்கிர கடாட்சம் உள்ள பொருளை கொடுத்து நம்ம பிளஸிங்ஸ் வாங்கினா நிச்சயமா நல்லா இருப்போம். அது கூட அந்த பிளஸிங்ஸ் வாங்குறவங்க நான் சொன்ன டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் நல்ல நேரம். இந்த டைம்ல வாங்கும் பொழுது அந்த முகூர்த்தத்தினுடைய வேல்யூ, அவங்களுடைய வார்த்தையை உண்மையாக அது நடத்தி வைக்கும். அதன் பின் சிவாலயம் சென்று அங்கேயும் ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபட நல்லதை கொடுக்கும். அருமை. எப்படி தாலி மாத்துறதுக்கான அந்த ஒரு டைம் சொன்னீங்களோ அதே டயத்துல இவங்க வந்து அந்த முதியோர்களை வழிபடுறதுனால சீக்கிரம் திருமண யோகம் அப்படி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆடி 18க்கு எல்லாரும் வந்து நிறைய பதிவுகள் பார்த்துருப்பாங்க. இது ரொம்பவே வித்தியாசமான பதிவு, தேவையான பதிவு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய டைவர்ஸ் கேசஸ் தான் ஒரு நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேமா, நிறைய பேர் மாங்கல்யம் வந்து செயின்ல போட்டிருக்காங்க இல்லையா, அட்லீஸ்ட் இந்த நான் சொல்லியிருக்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு தை மாதம் வரையிலாவது கயிறில் போடுவதற்கு பழக சொல்லுங்கள். கயிறு, மஞ்சள் கயிறு போட்டதற்கு பிறகு மாற்றம் இல்லறத்தில் எவ்வாறு நடக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பின் நீங்கள் மாங்கல்ய சரடில் போடலாமா வேண்டாமா என்பதை அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. கரெக்ட். கண்டிப்பா. ஏன்னா இந்த தாலி சரடு போட்டிருப்பாங்க, அந்த கனெக்ஷன் வந்து அதையும் தங்கத்துல தான் போடுவாங்க. தங்கம் என்பது குருதா, ஆனா அந்த கயிறுக்கு இணையான பலன் அதற்கு கிடையாது. ஏன்னா கேது பரிகாரமாவது கயிறில். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் வேறு எதுக்குமே கிடையாது. நிச்சயமாக ரொம்ப அருமையான அழகான பதிவு. அழகா சொல்லியிருக்கீங்க அழுத்தமா அந்த மஞ்சள் கயிறுக்கான மகத்துவம். ஆடி 18 அன்னைக்கு செய்யக்கூடிய இருந்தனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.